மாபெரும் திறந்த இணையவழி பாடநெறி கற்றல் மூலம் இணைந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலையான வளர்ச்சியின் முன்னோக்குகள் பற்றிய பாடத்திட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாடம் என்னன்னா, நிலைத்தன்மை மாற்றுகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பொதுவாகவே இந்த ஆற்றல் துறை சார்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னா, இந்த எரிசக்தியின் திறன் மற்றும் தொழில்துறை எரிசக்தி சேமிப்பு. அது ரொம்ப ரொம்ப நம்ம எல்லா இடங்கள்லையுமே நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த சேமிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு அந்த திட்டமிடல் இல்லாத காரணங்களால நம்ம இன்னமுமே அந்த நிலக்கரி, எண்ணெய் போன்ற அந்த எரிபொருட்கள் இருக்க இருக்க கம்மியாயிட்டே வருது. அப்ப நம்ம அத நோக்கி தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, முதல்ல நம்ம எல்லாத்துலயுமே ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்னு தெரியணும். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வீடுகள்ல உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, சக்தி பாதுகாப்பு மற்றும் வினைத்திறன். அதாவது சக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் தான். அத எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா, நீங்க பொதுவாவே பார்ப்பீங்க. வீட்ல நீங்க டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்து முடிச்சுட்டு அந்த ஒரு ஒரு மெயின் பட்டன் ஒண்ணு இருக்கும். அந்த பவர் பட்டன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம ரிமோட்ல அத அணைச்சுட்டு, அந்த பவர் பட்டன நம்ம நிறுத்தாம அப்படியே போயிடுவோம் அப்படின்னா, சில ஸ்டாண்ட் பை பவர் லாஸ் நடக்கும். அதாவது என்னன்னா, நின்று கொண்டே இருக்கும் நேரத்தில் ஆற்றலின் இழப்புன்னு சொல்லுவோம். அது என்னன்னா, அந்த இடத்துல அந்த டிவி அந்த மெயின் போர்ட்லேருந்து அதுக்கு தேவையான சில பவர் அந்த அந்த மின்சாரத்த அது எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட மின் கட்டண உயர்வுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா நீங்க அந்த 2 மாதத்துக்கு ஒரு முறை நீங்க மின் கட்டணம்னு ஒண்ணு கட்டுறீங்க. எத்தன பேர் அத நீங்க கரெக்ட்டா பார்க்குறீங்கன்னு தெரியல. வீடுகள்ல நம்ம மின் கட்டணம் செலுத்துறது பொதுவா நம்ம அப்பா, அம்மா தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த நுகர்வோர் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். அது ஏன்னா, நம்ம எந்தெந்த இடங்கள்லாம் இந்த ஆற்றலை சேமிக்க முடியும், பாதுகாக்க முடியும், நம்ம எந்தெந்த இடங்கள்லாம் மின்சார உற்பத்தியை கம்மி பண்ண முடியுங்கிற அந்த விழிப்புணர்வு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் நம்ம பார்க்க போறோம். எரிசக்தி சேமிப்பு அப்படின்னு வரும்போது பொதுவாகவே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். நான் ஏன் இந்த ஆற்றல் சேமிக்கணும், இதனால எனக்கு என்ன விதமான பயன்பாடு கிடைக்கும் அப்படின்னா, நீங்க எந்த ஒண்ணுமே எப்படி திறமையா கையாளுறீங்க? அந்த பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கு? அது தேவையான நேரத்துல மட்டும் தான் நம்ம ஒரு விஷயத்த பயன்படுத்துறோமா? இப்ப பொதுவாவே வீட்ல சொல்லுவாங்க, "ஃபேன் ஓடலைன்னா ஃபேன நிறுத்திரு" அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். ஒரு நார்மலான ஒரு சிஎஃப்எல் பல்ப் எடுத்துக்குங்க. அந்த பல்பு ஒரு 18 வாட் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா, அந்த பல்பு 18 வாட் கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் தோராயமா நீங்க அத ஆப்பரேட் பண்றீங்க அப்படின்னா, 2 மணி நேரம் நல்லா புரிஞ்சுக்கங்க. 18 வாட் பல்ப 2 மணி நேரம் நீங்க ஆப்பரேட் பண்றீங்க அப்படின்னா, 36 வாட் ஹவர். அவ்வளவு ஆற்றல் சக்தி அதுல போகுது ஆக்சுவலா. அப்போ நீங்க 2 மணி நேரம் தான் பயன்பாடு இருக்குங்கிற பட்சத்துல, அங்க ஆளே இல்லாம நீங்க ஒரு 8 மணி நேரம் விட்டு வச்சிருந்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு எவ்வளவு வாட் ஹவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை அது எடுக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆற்றல் சேமிப்பு அப்படிங்கிறது நீங்க அந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்குள்ள போறது மட்டும் கிடையாது. நடைமுறையில நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை நீங்க எந்த அளவுக்கு சேகரிக்கிறீங்கங்கிற அந்த எண்ணம் தான் உங்களுக்கு அந்த ஆற்றல் பயன்பாடை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பக்குவத்தை கொடுக்கும். அப்பதான் நம்ம சரியான முறையில் அதை பயன்படுத்த முடியும். அப்போ ஒரு நுகர்வோர் மட்டும்தான் அதை சரியா புரிஞ்சுக்க முடியும். நான் என்னோட வீட்டில் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு எலக்ட்ரிக்கல் பொருட்கள், மின்சாரம் சார்ந்த பொருட்கள் நான் பயன்படுத்துறேன். ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்குது, லைட் இருக்கு, ஃபேன் இருக்கு, ஏசி இருக்குது. இந்த மாதிரியான பொருட்களை எவ்வளவு மணி நேரம் நான் அதை பயன்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன், அது உண்மையாலுமே தேவையானது இருக்குதா, அது தெரிஞ்சுதான் நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். அதுதான் எரிசக்தி சேமிப்பு. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இதை சொல்லிட்டேன். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் என்று சொல்லக்கூடிய ஆற்றலை பராமரித்தல். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆற்றலை சேமிக்கிறது வேற, பராமரிக்கிறது வேற. பராமரிக்கிறதுனா எப்படி அதை திட்டமிட முடியும் அப்படின்னா, நீங்க நல்லா பார்க்க போனோம்னா, இந்த சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த எரிசக்தி என்று சொல்லக்கூடிய அதை எப்படி நம்ம ஒரு குழுக்குள்ள கட்டமைத்து அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, எப்படிலாம் அதை பாதுகாப்பாங்க, அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும் அப்படின்னா,
அதுக்கு ஒரு பாலிசி புக் நோட் அப்படின்னு குடுக்குறாங்க. அதாவது வந்து எந்தெந்த சூழ்நிலைகள்ல நம்ம வந்து எப்படி எப்படி அத பயன்படுத்தணும். அது வந்து எந்தெந்த அளவுக்கு நம்ம என்னென்ன மாரியான யுக்திகள் நம்ம கையாளணும். எந்தெந்த இடத்துல மாற்று எரிசக்திக்கான இடத்த நம்ம குடுக்கணும். அப்போ என்னென்ன மாரியான நடவடிக்கைகள் நம்ம உள்ள எடுக்கணுங்கிறது தான் இந்த ஆற்றலின் தணிக்கைகள்னு சொல்றோம். ஆற்றலின் தணிக்கைகள் அப்படிங்கிறது நீங்க எந்த அளவுக்கு இந்த எரிசக்திய புரிஞ்சுகிட்டு, அத நடைமுறையில எப்படிலாம் நடைப்படுத்தலாம், எந்தெந்த இடத்துலலாம் அத சேமிக்கலாம், எந்தெந்த இடத்துலலாம் மாற்று எரிசக்தி உள்ள கொண்டு வரலாம். இது எல்லாமே நுகர்வோர் சார்ந்த ஒரு திட்ட வரைபடம் நம்ம உள்ள கொண்டு வரோம் இல்லையா? அதுதான் வந்து பராமரித்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆற்றலை பராமரிக்கும் திட்டக்கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நல்லா பார்த்தோம்னா, இந்த சக்தி அப்படிங்கிறத முதல்ல நம்ம எரிசக்தி நம்ம எடுத்துப்போம். அதாவது இந்த மொத்த ஆற்றல் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அத வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு குழுவும் எப்படி வந்து அத வந்து செய்றாங்க அப்படிங்கிறத, ஒவ்வொரு குழுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. அதாவது என்னன்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். முதல்ல அவங்களுக்கு அந்த அறிவை புகட்டணும். அப்படின்னா என்னன்னா, உங்க வீட்ல இந்தந்த மாரியான சாதனங்கள்லாம் இருக்குது. அந்தந்த சாதனங்கள் இவ்வளோ மணி நேரம் ஓடும்போது, இந்த மாரியான ஆற்றல் அது வந்து எடுத்துக்குது. அது வந்து அவங்களுக்கு புரியணும். அடுத்து வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியத்த பத்தி அவங்களுக்கு சொல்லணும். அவங்கள ஊக்குவிக்கணும். நீங்க வந்து இந்த மாரியாக வந்துட்டு ஒரு இது தொடர்பான உங்களுடைய நடத்தைகளை நீங்க மாற்றிக்கொள்ளணும். உங்களோட ஊழியர்களுக்கும் அத வந்து புரிய வைக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லும்போது உங்க சக ஊழியர்கள் இருக்காங்க. அவங்க ஃபேன் போட்டுட்டு அப்படியே அணைக்காமலே போயிடுறாங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு இதனால அவங்க வந்துட்டு இந்த இந்த அலுவலகத்துல வந்துட்டு இந்த அளவுக்கு மின்சார கட்டணம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம தான் வந்து ஆக்சுவலா புரிய வைக்கணும். அவங்களுக்கு புரிய வச்சு, சில இடங்கள்ல நம்ம அடையாளப்படுத்தணும். என்னென்ன மாரியான விஷயங்கள அடையாளம் படுத்த முடியும். அதே மாரி நம்ம எந்த இடத்துல மேம்படுத்த முடியும். ஏன்னா, இந்த இந்த ஆற்றலுடைய விரயத்த வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தாம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வைக்கிறோமோ, அப்பதான் வந்து அது ஒரு முழுமை அடையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வென் யூ ஹேவ் அன் எனர்ஜி கன்சர்வேஷன் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியின் அதை எப்படி நம்ம வழிநடத்தி அதனுடைய ஒவ்வொரு குழுக்கும் என்னென்ன மாதிரியான பொறுப்புகள் இருக்கு. ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த குழு எப்படி இணைந்து செயல்படுங்கிறது அந்த பொறுப்பு வந்து நமக்கு தெரியணும். இப்படி தெரியும்போது அந்த ஆய்வு குழுவின் பங்கு என்ன? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல வந்து நெறைய இடங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல்ல பொதுவாவே வந்து அவங்க சில இடங்கள்ல பரிந்துரை செய்வாங்க. பரிந்துரை அப்படிங்கிறது என்னன்னா, நான் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டேன். புரிஞ்சுகிட்டு அத நான் வந்து மக்களுக்கு புரியிற மாரி நான் குடுக்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கால ஆண்டு அடிப்படையிலயும் காலாண்டுன்னா, அந்த ஒரு எவ்ரி குவார்ட்டர், எவ்ரி 1/4 ஆஃப் த பீரியட்லயும் அவங்க வந்து இந்த சக்தியோட குழுக்கள் எப்படி இயங்குறாங்க? அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து எப்படி இருக்குது? அது வந்து அந்த மீளாய்வு பண்ணக்கூடிய அளவுக்கு திறன் சார்ந்ததா இருக்கா? இல்லையா? இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு, அதுக்கான ஒரு மதிப்பீடு அவங்க குடுக்குறாங்க. அந்த மதிப்பீடு அப்படிங்கிறது என்னன்னா, அதனுடைய செயல்திறன் வந்து எப்படி இருக்கு? அந்த திட்டங்கள் வந்து எப்படி இருக்கு? சம்டைம்ஸ் நம்ம ஒரு திட்டம் போடுவோம். அந்த திட்டம் வந்து சரியான ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான அவுட்கம் குடுக்கும். ஃப்ரூட்ஃபுல்னா நல்ல பயனுள்ள ஒரு 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 வெளியீட நமக்கு குடுக்கும். சில இடங்கள்ல அப்படி குடுக்காத பட்சத்தில, அத ஒரு மதிப்பீடு, ஒரு வேல்யூவேஷன் ஆர் ஒரு வேல்யூ வச்சு சொல்லணும். இந்த திட்டம் வந்து 80% சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த திட்டம் 90% சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த திட்டம் 40% தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா, அது நம்ம போக்கூடாது. அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு வெகுமதி மற்றும் அல்லது அதுக்கான வந்துட்டு ஒரு கண்டனம். அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு திட்டம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா, அதுக்கான சப்சிடியோ, மானியங்களோ நம்ம குடுக்குறது. அதே மாரி சில இடங்கள்ல இது சரியா இல்ல அப்படின்னா, இல்ல இது தப்பு. இத நம்ம மாத்தணும் அப்படிங்கிறதுக்கான எதிர்ப்புகளையும் நம்ம காட்டணும். இது எல்லாம் தான் அந்த ஒரு குழுவோட நம்ம பங்கா பார்க்குறோம். இப்ப என்னன்னா, இந்த எரிசக்தி கணக்கியல் அதாவது அக்கவுண்டபிலிட்டிக்குள்ள எப்படி கொண்டுறது? நான் முதல்ல ஏற்கனவே சொன்னேன். அதுக்கான திட்ட ஆவணங்கள் இருக்கும். அந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்குள்ள நம்ம உள்ள கொண்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டு அந்த உள்கட்டமைப்பு எப்படி இருக்கு? அதனுடைய உள் பகுப்பாய்வுகள் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம பயன்படுத்துற இடங்கள்ல சில கழிவுகள் இருக்கா? அதுதான் வந்து அந்த மொத்த தணிக்கைன்னு நம்ம சொல்றோம். அந்த ஆற்றலின் மொத்த தணிக்கை அப்படிங்கிறது வந்துட்டு, அது எப்படி இயங்குது? எப்படி செயல்படுது? உள்கட்டமைப்பு எப்படி இருக்கு? அதனுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கு? எல்லாம் சேர்ந்து புரிஞ்சுகிட்டு, அதனுடைய கழிவுகளையும் நம்ம புரிஞ்சுக்கும்போது தான், நம்ம ஓகே நம்ம கரெக்ட்டா பண்றோம். அப்போ வந்து அதற்கு ஒவ்வொன்னுக்கும் இருக்கக்கூடிய அந்த காஸ்ட் என்ன? அது எந்த அளவுக்கு செலவு பணம் விரயம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஆகுது? அதுதான் வந்துட்டு கணக்கியல். கணக்கியல்ங்கிறது அக்கவுண்டபிலிட்டி. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க எந்த அளவுக்கு செலவு பண்றீங்க? அதோட முதலீடு எப்படி இருக்குது? அதனுடைய பலாபலன் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அதாவது பொருளாதார ரீதியா நம்ம கணக்கெடுக்கும்போது தான், அத நம்ம வந்து சக்தி கணக்கியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம பொதுவாவே இந்த எரிசக்தி சேமிப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு எரிசக்தியை எப்படி நம்ம சேமிக்கிறது? அதாவது பயணம் முதல்லயே சொன்ன மாரி பயன்பாட்டுல இல்லாதம்போது சில ஏசி, சில ஃபேன்ஸ் போன்ற அந்த மின்சாரம் சார்ந்த உபகரணங்கள், மின்சாரம் சார்ந்த பொருட்கள் வந்துட்டு நம்ம ஏன் அத வந்து வீணாக்கணும்? இப்ப பொதுவாவே பார்த்தோம்னா, நம்ம காற்றோட்டமான பகுதிகள்ல தான் இருக்கோம்னா, ஜன்னல் கதவ திறந்து விட்டே உட்காரலாம். இயற்கை காற்ற சுவாசிக்காததுனாலே நம்ம என்ன சொல்றோம்னா,
மேலை நாடுகள்ல பொதுவாவே ஒரு வியாதி எல்லாருக்குமே இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வியாதிக்கு பேரு சிக் பில்டிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக் என்றால் வியாதி, பில்டிங் என்றால் கட்டிடம், சிண்ட்ரோம் என்றால் அது ஒரு மாதிரியான ஒரு குழப்ப நிலை. அதாவது என்னன்னா, ஒரு சில கட்டடங்கள்ல நம்ம இருக்கும்போது, மைண்டும் நம்மளுடைய உடம்பும் ஒரு குழப்ப நிலையிலே இருந்துட்டு இருக்கும். ஒரு பதட்டத்திலேயே இருக்க மாரி இருக்கும். அது ஏன்னா, அந்த இயற்கை காற்றோட்டம் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. எப்பயுமே அந்த ஒரு ஏசி உள்ளேயே நம்ம இருக்கிறது, அந்த மாதிரியான நிலையில நம்ம இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நம்ம ஒரு நாள் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம போயிட்டு இது பண்றோம் அப்படின்னா, பணியிடமோ எல்லா இடங்களும் நம்ம வெளியேறும்பொழுது, அந்த மின் மாற்றங்கள், மின் சார்ந்த பொருட்கள் இது எல்லாமே சரியான முறையில அணைக்கப்பட்டிருக்கா? பாதுகாக்கப்பட்டிருக்கா? கரெக்ட்டா தான் இருக்கா? அந்த லோடு மானிட்டரிங்ன்னு சொல்லுவாங்க. லோடுனா என்னன்னா, மின்சாரம் இழுக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே சரியான முறையில் பராமரிக்கப்பட்டிருக்கா? நெறைய பேர் இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கறதில்ல. ஒரு தன்னுடைய அலுவலகத்தில கூட யாரோ ஒருத்தங்க ஈபி பில் கட்டுறாங்க. அது எப்படி இருந்தா நமக்கு என்னங்கிற எண்ணம் இருக்கு. இது எல்லாமே எரிசக்தி சேமிப்புக்கு முற்றிலுமே ஒரு எதிர்மறையான ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். அத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த சக்தி வினைத்திறன்னு சொல்லும்பொழுது, ஆற்றல் திறன் என்பது என்னன்னா, ஆற்றல் நுகர்வு வளர்ச்சியை நிர்வகிப்பது. அதாவது என்னன்னா, நான் இத இவ்ளோ பெர்சன்டேஜ் தான் யூஸ் பண்றேன். அது அதிக சேவை வழங்கினாலும் அல்லது குறைந்த ஆற்றல் என்னுடைய இந்த ரெக்வயர்மென்ட் இவ்ளோ தான் இருக்குது. என்னோட டிமாண்ட் இவ்ளோ தான் இருக்குது. அதுக்கு ஏத்த மாரி நான் அத உருவாக்கிக்கிறேன். அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான இடங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப கரெக்ட்டா உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, நெறைய இடங்கள்ல இந்த சிஎஃப்எல் பல்ப்ஸ் இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா, அந்த மாரி இந்த ஃப்ளூரசன்ட் லாம்ப்ஸ் இன்கேண்டசன்ட் லேம்ப்ன்னு அந்த காலத்துல நம்ம பயன்படுத்தின அந்த விளக்குகள விட, கொஞ்சம் குறைந்த அளவு தான் அது ஆற்றல் எடுத்துக்கிட்டு செயல்படுது அப்படிங்கும்போது, நம்ம ஏன் இந்த மாரியான பொருட்களுக்கு போகக்கூடாது? அத எப்படி சொல்லுவாங்கன்னா, எனர்ஜி எஃபிஷியன்ட் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவாங்க. அதிக ஆற்றல் திறன் கொண்ட மின்சார பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரியான பொருட்கள் நம்ம போகும்பொழுது, அது ஆற்றல் சக்தியை எவ்வளவு சதவீதம் குறைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் சக்தி வினைத்திறன் நம்ம சொல்றோம். இப்ப பொதுவாவே பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆற்றல் திறன் அப்படிங்கிறது நம்ம ஒரு நல்ல யோசனைன்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா, இட்ஸ் எ நல்ல குட் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நெறைய இடங்கள்ல நம்ம இந்த ரீசைக்கிளிங்கோ, மறுசுழற்சிக்கோ நம்ம பண்றத பொதுவாவே நம்ம பண்றது கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஒரு தனிநபருடைய பேசிக்கே பார்த்தோம் அப்படின்னா, நீங்க மின்சாரம்ங்கிறத விட்டுருங்க. இது நீங்க பொருளாதாரம், பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே, அது எப்படி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் எப்படி பண்றோம்? அதுக்கான காப்பீடு நம்ம எப்படி குடுக்குறோம்? அத நம்ம கரெக்ட்டான முறையில சேவிங்ஸ் பண்றோமா? நான் பணத்த சொல்றேன். இப்ப பணத்துக்கே நம்ம இப்படி யோசிக்கும்போது, நம்ம இன்னைக்கு ஒரு முற்றிலுமான ஒரு சுற்றுச்சூழல், ஒரு சமுதாயம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்படி நம்மளோட வெப்பநிலைய பராமரிக்க முடியும்? எந்த அளவுக்கு நம்மளுடைய இருக்கிற இடத்துக்கு நம்மளுக்கு வசதிகள் தேவை? அதுல எவ்வளோ மின்சாரம் சார்ந்த பொருட்கள் இருக்கணும்? இந்த மாரியான ஒவ்வொரு பொருளுக்குமான செயல்திறன் நீங்க பார்க்கணும். ஒரு லைட்னா, அந்த லைட் எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகுதா? இல்லையா? அது அதோட முழுமையான அந்த வெளிச்சத்த இலுமினேஷன் நமக்கு குடுக்குதா? இல்லையா? இதெல்லாம் நம்ம பொதுவா நம்ம பார்க்கிறதே கிடையாது. எப்ப நம்ம பார்ப்போம்னா, லைட் எரியுறது திடீர்னு நின்றுச்சுங்கும்போது நம்ம என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம் நம்ம. அப்பதான் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா? ஃபியூஸ் போயிருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அப்ப பொதுவாவே இந்த பழுது பார்க்கிறது, அதோடைய செயல்திறன் அதனுடைய விளைவுகள், மீளும் விளைவுகள் எப்படி இருக்குது? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும்போது தான், அந்த ஒரு அமைப்பு சரியா இருக்கா இல்லையாங்கிற அந்த உணர்வு நமக்கு வரும். இப்போ எந்தெந்த இடங்களெல்லாம் மேலாண்மை என்று சொல்லக்கூடிய மேனேஜ்மென்ட் தேவைப்படும் அப்படின்னா, சில இடங்கள்ல சில நெருக்கடிகள் வரும். நெருக்கடினா என்னன்னா, மின் பற்றாக்குறை. அந்த மாரி அத நம்ம நெருக்கடின்னு சொல்லலாம். சில இடங்கள்ல அரசாங்கமே சில விதிமுறைகள் விதிச்சுரும். இன்னும் சொல்லப்போனா மேலை நாடுகள்லாம் ஒரு கலாச்சாரம் இருக்கு. என்னன்னா, இந்த அதிகமாக மின்சாரம் எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தான் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அந்த டைம் ஷெட்யூல் இருக்கு. அந்த ஒரு வரையறைக்கு. இப்ப நம்ம வீட்ல வாஷிங் மிஷின் நம்ம எத்தனை மணிக்கு வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கு. சில இடங்கள்ல அந்த மாரி கிடையாது. நீங்க மின்சாரம் எப்போ ஒரு குறைந்த விலையில கிடைக்குதோ, அப்பதான் இந்த மாரியான பொருட்கள் நீங்க உங்க வீட்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு 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 ஆய்வறிக்கையே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விதிமுறைகள் அவங்க குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மின்சாரத்த நம்ம பொதுவாவே பயன்படுத்துறோம். ஆனா நம்ம உருவாக்குறதுக்கு, அதாவது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்றதில்ல. நீங்க கேட்கலாம், "நான் எப்படி மின்சாரத்த இது பண்ண முடியும்?" அப்படின்னு கேட்கலாம். இப்ப நீங்க உங்க வீட்டிலேயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சூரிய மின்னொளி தகடு என்று சொல்லக்கூடிய சோலார் பேனல்ஸ் போடுறது மூலமா, உங்க வீடுகளுக்கு தேவையான சூரிய சக்தியை கொண்டு மின்சாரத்த உங்களால உருவாக்கிக்க முடியும். அப்ப நீங்க உங்களுடைய தேவைக்கு தக்கன நீங்க ஒரு ஒரு நீங்களே ஒரு காம்படேட்டராக மாறலாம். நீங்களே ஒரு ஒரு உங்களுக்குள்ள ஓகே இவ்ளோ அந்த மாரி ஒரு சூழல் நீங்க உருவாக்கிக்க முடியும். சில நேரங்கள்ல நம்ம இந்த வீணாகக்கூடிய தன்மையும் நம்ம பிரிவென்ட் பண்ண முடியும். அதாவது ஓரளவுக்கு தடை செய்ய முடியும். அப்ப எரிசக்தி தேவையின் மேலாண்மையை நம்ம செயல்படுத்த என்ன பண்ணணும்? 2 விஷயம் தான் பண்ணணும். என்னன்னா, முதல்லயே சொன்ன மாரி கழிவுகளை அகற்றுங்கள். ஒவ்வொரு இடத்துலயுமே ஏதாவது ஒரு வேஸ்ட் இருக்குன்னா, அத எப்படி நீங்க டிஸ்போஸ் பண்றீங்க? அதே மாரி பொருளாதாரம் சார்ந்த நஷ்டங்கள், மின்சாரம்ங்கிறது பணம் தான்.
நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். மின்சாரம், ஆற்றல், தண்ணீர் இது 3மே பணம் தான். நீங்க ஒரு இடத்துல பணத்த செலவு பண்றது மட்டும் செலவு கிடையாது. இந்த 3யும் நீங்க விரயம் செஞ்சீங்கன்னா, அதுவும் வந்து செலவு தான். அப்ப அத நீங்க சரியான முறையில் புரிஞ்சுக்கணும். அப்போ எரிசக்தி சேமிப்பு மற்றும் அதன் மேலாண்மை என்பது ஒரு நாட்டிற்கும், ஒரு சமுதாயத்திற்கும், ஒரு தனி நபருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து இத ரொம்ப ரொம்ப மனசுல வச்சுக்கணும். அதே மாரி இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், இந்த மரபுசாரா எரிசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த மாற்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வந்து இன்னைக்கு நெறைய வந்துருச்சு. அது சார்ந்த உபகரணங்கள் நெறைய இன்னைக்கு வந்துருச்சு. அந்த மாரியான உபகரணங்கள் பயன்படுத்துங்க. இன்னைக்கு விளக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய சக்தியில எரியக்கூடிய விளக்குகள் இருக்கு. பொதுவாவே நம்ம வீட்ல சாதாரண பயன்பாட்டுக்கு அந்த மாரி சில பொருட்கள் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இன்னைக்கு அது எல்லாமே சந்தைப்படுத்தப்பட்டு விட்டது. மார்க்கெட்ல எங்க கிடைக்கும்னு கேட்காதீங்க. Amazon, Flipkartல கூட அந்த மாதிரியான பொருட்கள் இன்னைக்கு இருக்கு. நீங்க வாங்கி அத பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அப்போ ஏன் நீங்க வந்து ஒரு நிலக்கரிய எரிச்சு, அதிலிருந்து வரக்கூடிய மின்சாரத்த பயன்படுத்தி தான் நான் ஒரு பொருள் பயன்படுத்தணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அத கொஞ்சம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த மின்சார சேகரிப்பு, எரிசக்தி சேமிப்ப நம்ம பயன்படுத்த முடியும். அத கொஞ்சம் நம்ம ஒரு விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பொதுவாவே பார்த்தோம்னா, எந்தெந்த இடத்துல ஒரு தொழில்நுட்பம் மற்றும் தொழில் சாலைகளுக்கு கவலை ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் கிரிட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய மின்சார உள்கட்டமைப்புல நெறைய காரணங்கள், அதாவது நெறைய பொருட்கள் இருக்குது. நெறைய எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மின்சாரம் சார்ந்த பொருட்கள் நெறையாக இருக்குது. அதுல நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த ஸ்விட்ச் கியர், டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் லைன், அதாவது வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த அந்த மின்சாரத்தை மின் கடத்திகள்னு நம்ம சொல்லுவோம். அந்த மின் கடத்திகள், அதுக்கப்புறம் வந்துட்டு மின்சார வி உற்பத்தி செய்தல், மின்சாரத்தை வழங்கக்கூடிய கருவிகள், அதாவது வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் செய்யக்கூடிய கருவிகள், இது எல்லாத்துலயுமே என்ன நடக்குது அப்படின்னா, ஆற்றல் இழப்புகள். அதாவது வந்து என்ன ஆகுதுன்னா, நெறைய இடத்துல எனர்ஜி லாஸ் நடக்குது. நெறைய இடங்கள்ல அந்த ஆற்றலானது அது மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்துகிறது. ஏன்னா, நம்ம ஒரு பொருள் வாங்குறோம். அந்த பொருள் வச்சு நம்ம ஒரு இடத்துலேருந்து வந்துட்டு அரசாங்கம் வந்து மின்சாரத்த அந்த நிலக்கரிய எரிச்சு அத ஒவ்வொரு இடத்துக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா, அங்க எந்தெந்த இடத்துலலாம் இழப்புகள் ஏற்படுது, அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு உபகரணங்களையும் பார்த்து கவலைப்பட வேண்டியதா இருக்கு. அந்த மோட்டார்கள் வந்து சரியாக இயங்குதா? அந்த மோட்டார்கள்னால என்னென்ன மாரியான எவ்வளோ கிட்டத்தட்ட 25 to 30% வந்துட்டு அதுல ஆற்றல் இழப்பு ஏற்படுது. அப்போ ஒவ்வொரு உபகரணங்களையும் பார்க்குறாங்க. வீட்ல மோட்டார் இருக்கா? மோட்டார்னால இவ்ளோ பிரச்சனை வருது. அது சரியான முறையில கண்காணிக்கலன்னா, அதனால சில இழப்புகள் வருது. அது எப்படி இயக்கப்படுறோம்? அதோடைய விளைவுகள் எப்படி இருக்குது? அது வந்து கரெக்ட்டான அளவுக்கு தான் மின்சாரத்த எடுத்துக்குதா? சில நேரத்துல அதிகப்படியான மின்சாரத்த எடுத்து செயல்படுதா? அதோடைய காரணிகள் என்னென்ன? ஏன் அது தப்பா இயங்குது? நமக்கு தெரியாது. அது தப்பா நின்னு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது ஏன் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற உள்ள இருக்க பிரச்சனைகள் அப்பதான் நமக்கு தெரியும். அப்போ முதல்லயே அந்த ஆற்றல் இழப்பு ஏற்படுதா? இல்லையா? அப்படிங்கிற விழிப்புணர்வு ஒவ்வொரு நுகர்வோருக்கும் இருக்கணும். அதாவது மின்சாரத்த பயன்படுத்துறோம் அப்படின்னாலே ஒவ்வொரு பொருள் பத்தியுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இத வந்து நான் எல்லா வகுப்புகள்லயுமே சொல்லுவேன். அதாவது நம்ம வீட்ல ஒரு பொருள் வாங்குறாங்க, ஒருத்தர் வந்து இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னா, நம்ம அத எப்படி ஆன் ஆஃப் பண்ணணும், எப்படி ஆப்பரேட் பண்ணணும்னு மட்டும் பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவோம். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு ஃப்ரிட்ஜையோ, இல்ல ஒரு வாஷிங் மிஷினையோ கொண்டு வந்து பண்றாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு தரவு அட்டவணைன்னு ஒண்ணு குடுப்பாங்க. டேட்டா ஷீட்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. அதுல வந்து அந்த பொருள் எவ்வளவு மின்சாரத்தை எடுத்து இயங்குது, அது வந்து எவ்வளோ மணி நேரம் அத வந்து ஆப்பரேட் பண்ணலாம், பண்ணக்கூடாது. இந்த மாரியான சில தரவு தகவல்கள் இருக்கும். தயவு செய்து இனி வரும் காலகட்டங்கள்ல தான் அந்த தகவல்கள படிச்சு, ஆற்றலை எப்படி சேமிக்கிறது, பராமரிக்கிறதுன்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க. பொதுவா சொல்லணும்னா, இந்த மின் இயக்கிகள் என்று சொல்லக்கூடியது வந்துட்டு எலக்ட்ரிக் டிரைவ்ஸ். இந்த டிரைவ்ஸ்ல தான் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்னன்னா, அதுதான் ஒரு இயக்கத்தை ஏற்படுகிறது. அதாவது வந்துட்டு ஒரு ஆற்றல வந்து உருவாக்குகிறதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ காற்று, நீரு, சூரிய சக்தி எந்த ஒளி மூலமாவும் நம்ம வந்து ஒரு மின்சாரத்த பண்றோம்னா, அந்த மின்சாரத்தை கொண்டு நம்ம ஒரு மோட்டரை இயக்கலாம். ஒரு கம்ப்ரஸர வந்து ரன் பண்ணலாம். இந்த மாரி எந்த மின்சார உபகரணங்களையும் நம்ம ஆற்றல் கொண்டு இயக்க முடியும். ஆனா, அடிப்படையில அப்படி இயக்கும்பொழுது அதோடைய மின்சார பயன்பாடுகள் எப்படி இருக்குது? அந்த இயந்திரத்தினுடைய ஆற்றல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது? அது வந்துட்டு அந்த மின் மோட்டார்கள் அது வந்து எந்த மாரியான இயக்கத்துல இருக்குது? அது சரியா தான் இயங்குதா? இல்லையா? இது மாரியான சில குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில், இது வந்துட்டு எப்படி அந்த தரவுகள கரெக்ட்டா எடுத்துக்குதா? இல்லையா? அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஆப்பரேட் ஆகுதா? இல்லையா? இந்த மாரியான வந்துட்டு விஷயங்கள் மேல நம்ம கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே இந்த மின் இயக்கிகள் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம சொல்றோம், இது வந்து அந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த தொழில்துறையில நெறைய பயன்பாடுகள்ல பொதுவாவே வந்துட்டு
இந்த வேக கட்டுப்பாடுன்னு ஒண்ணு சொல்றோம். அதாவது என்னன்னா வந்துட்டு ஸ்பீட் கண்ட்ரோல் எந்தெந்த இடத்துலலாம் தேவையோ, அங்கலாம் அந்த மின் இயக்கிகள் நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஏன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இது வந்து ஓடக்கூடாது. அதே மாரி வந்து இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட டார்க்குன்னு சொல்லக்கூடிய முறுக்குன்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து அத முறுக்குன்னு சொல்லுவோம். அப்போ அது விரும்பிய வேக முறுக்குக்குள் இயங்கணும் அப்டின்னா, அத எப்படி நம்ம கர்டைல் பண்ணணும்? அப்படி கர்டைல் பண்ணும்பொழுது நம்ம அதுவும் ஒரு விதமான ஆற்றல் சேமிப்பு தான். அப்போ நீங்க எந்தெந்த இடத்துலலாம் ஒரு உபகரணங்கள எப்படி தொழில்துறை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இயக்கிகள் வந்துட்டு நிலையான முறுக்கு இயக்கிகள் மற்றும் நிலையான சக்தி இயக்கிகள் போன்ற வேக முறுக்கு பண்புகளை அதாவது என்னன்னா நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டார்க் டிரைவ்ஸ் கொண்டு வந்து அது இயங்கப்படுகிறதா? அல்லது வந்து ஒரு நிலையான கான்ஸ்டன்ட் எனர்ஜி டிரைவ்ஸை கொண்டு இயங்கப்படுகிறதா? இது புரிஞ்சுகிட்டு, அது ஒவ்வொரு நேரத்திலயும் அந்த பயன்பாடு அந்த மோட்டரின் பயன்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அது நேர் திசையில போணுமா? இல்ல மாறு திசையில போணுமா? முறையே நேர்திசை மற்றும் மாறுதிசை மோட்டார்களாக நம்ம பயன்படுத்தணுமா? அப்போ அந்த ரெக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி அந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன பயன்பாட்டுக்காக அந்த மோட்டர பயன்படுத்துறாங்க? அப்ப அந்த மோட்டர் வந்து அதோடைய மின் இயக்கிகள் வந்து எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு புரிதல்ல இருந்தா மட்டும் தான், எந்த ஒரு தொழிற்சாலையுமே அவங்க மோட்டார் மட்டும் கிடையாது. அவங்க நெறைய யூஸ் பண்ணுவாங்க. பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கம்ப்ரசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி கிரஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய நொறுக்கிகள் பயன்படுத்துவாங்க. இந்த மாரி நெறைய பொருட்கள அவங்க பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு கண்டிஷன் உண்டு. இப்படித்தான் இயங்கணும்னு இருக்கு. அப்ப அந்த இயக்க தன்மைக்குள்ள இருக்குதா? இருந்தாலே வந்து ஆற்றல் இழப்பு அப்படிங்கிறது அங்க ஏற்படாது. இப்போ இந்த டிரைவ் என்று சொல்லக்கூடிய இயக்கிகளின் வகை பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு மோட்டாருக்கு மட்டும் பொதுவா சொல்றேன். தனிப்பட்ட மோட்டார் டிரைவ், குழு இயக்கி மற்றும் மல்டி மோட்டார் டிரைவ் என்று ஒரு சில உபகரணங்கள் இருக்கின்றன. இப்ப தனிப்பட்ட மோட்டார்ன்னு சொல்லும்போது உங்களுக்கே புரியும் என்னன்னா, அந்த இயக்கத்துல ஒரே ஒரு தனிப்பட்ட இயந்திரத்தை இயக்க ஒற்றை மின்சார மோட்டார் மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, இது பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடை தயாரிக்கக்கூடிய ஆலைகள், ஜவுளி தொழில்துறைகள்ல வந்து பொதுவாவே இந்த மாரி தனிப்பட்ட மோட்டார்கள வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்து குழு இயக்கம்னு சொல்லும்போது ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து அந்த ஒரு 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 ஒற்றை மின் மோட்டார் வந்துட்டு இத வந்து வரி தண்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 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 பஸ் மாரி ஒரு கோடு மாரி வச்சிருப்பாங்க. அதுல வந்து அந்த மோட்டருடைய அந்த ஆற்றலை செலுத்தி, அது மூலமாக அதுல நெறைய இணைப்பு இயந்திரங்கள் இருக்கும். அந்த இணைப்பு இயந்திரங்கள் எல்லாம் எப்படி செயல்படுது? அத நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஒற்றை மின் மோட்டார் ஒரு தகடோட இணைந்து, அதாவது ஒரு தண்டுன்னு சொல்லலாம், தகடுன்னு சொல்லலாம். அதோட இணைந்து எப்படி அதுக்கு தேவையான அந்த ஆற்றலை வழங்குகிறது? அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த குழு இயக்கம்னு சொல்றோம். அடுத்து இந்த வகையான அந்த குழு இயக்கங்கள் வந்துட்டு பொதுவாவே பார்த்தோம்னா, அதுல வந்துட்டு அந்த ஷாஃப்டிங்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முறை இருக்கு ஆக்சுவலா. அந்த ஷாஃப்டிங்ல வந்துட்டு அந்த தள அமைப்பு வந்து ஓரளவுக்கு சரியான முறையில் இல்ல அப்படிங்கிற காரணங்களால, இன்னைக்கு இந்த மாரியான மோட்டார்ஸ் வந்து பயன்பாடுகள்ல கொஞ்சம் கம்மியாவே இருக்குன்னு சொல்லலாம். கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து இந்த பல மோட்டார் இயக்கி என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட இயக்கிகளை கொண்டுள்ளது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது வந்து ஒவ்வொரு பொருளும் அதாவது ஒவ்வொரு உபகரணங்களும் ஒவ்வொரு அலகுகளோட கனெக்ட் ஆகியிருக்கும். ஒவ்வொன்றும் சில உற்பத்தி அலகுகள் பல வேலை உறுப்பினர்கள் அல்லது அந்த பொறிமுறைகளில் ஒற்றை இயக்க உதவுகிறது. ஒண்ணொன்னோட நெறைய மோட்டார்கள் இருக்கும். ஆனா ஒண்ணொன்னும் ஒரு ஒரு அலகுகளோட வந்து பொருத்தப்பட்டிருக்கும். அப்படி வந்துட்டு சில இடங்கள்ல ரொம்ப ரொம்ப சிக்கலான உலோக பொருட்கள நம்ம வெட்டுவதற்கு ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஹார்டான ஆற்றல் தேவைப்படும் பொழுது, காகிதங்களை தயாரிக்கும் பொழுது, கொஞ்சம் அதிகப்படியான கனமான இயந்திரங்களை வந்து நம்ம உருட்டும் பொழுது, அந்த மாரி இடங்கள்லலாம் வந்துட்டு இந்த மாரி பல மோட்டார் இயக்கி வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஏன்னா, அதனுடைய நன்மைகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அதாவது வந்துட்டு இந்த குழு இயக்கிகளை காட்டிலும் பல மோட்டார் இயக்கிகளுடைய நன்மைகள் இருக்கு. அப்போ ஒரு தொழிற்சாலை ஆலயங்கள்னு பார்க்கும்போது, அங்க நெறைய உபகரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு உபகரணங்களுக்கும் நான் இப்ப ஏன் இத உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, ஒவ்வொரு உபகரணங்களுக்கும் ஒரு வழிமுறை. இப்படிதான் அத ஆப்பரேட் பண்ணணும். இப்படிதான் அத செயல்படுத்தணும். அப்பதான் அதோடைய செயல்திறன் அதிகமா இருக்கும். செயல்திறன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்டாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம தனிப்பட்டவாவும் இருக்கலாம். இல்ல வந்துட்டு அந்த பல மோட்டார் இயக்கிகளாவும் இருக்கலாம். இது என்னன்னா, இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து நெறைய இடங்கள்ல ஆட்டோமேஷன் வந்து உருவாக்கிட்டோம். ஆட்டோமேஷன் அப்படின்னா தானியங்கி இயங்குன்னு சொல்லுவோம். அது தானாகவே இயங்கக்கூடிய தன்மை. இன்னைக்கு தொழில்துறையில பார்த்தோம் அப்படின்னா, நீங்க நெறைய இடத்துல பார்ப்பீங்க. முதல்லலாம் ஒரு காலத்துல ஒரு ஆள வச்சு வந்து ஒரு தொழில்துறையில அந்த ஒரு துணியெல்லாம் நெஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னன்னா தானாவே அது தறி நெய்யுது. அதுக்கப்புறம் தானாவே அது சாயம் அடிக்குது. தானாவே பூச்சு போடுது. இந்த மாரி வேலைகள்லாம் எப்படி நடக்குதுன்னா, அந்த வழிமுறைகள் எல்லாமே வந்துட்டு தானாகவே இயங்கக்கூடிய செயல்முறைக்குள்ள இன்னைக்கு வந்துருச்சு. அந்த மாரியான இயந்திரங்களும், அந்த மாரியான மின்சாரம் மற்றும் ஆற்றல் சார்ந்த பொருட்கள் உள்ள இருக்குங்கும்போது, அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அந்த மின் கட்டணத்த பத்தி தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். அது எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாரி ஆலயங்கள்ல புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்று சொல்லக்கூடிய ரெனியூவபிள் எனர்ஜி நம்ம பயன்படுத்தும்பொழுது, ஆற்றலுடைய சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு வியக்கத்தக்கதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன மாரியான உபகரணங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, பொதுவா உங்களுக்கு தெரியும். ஒரு பம்ப் இருக்கும், ஒரு ஃபேன் இருக்கும், மோட்டார் இருக்கும், கம்ப்ரசர் இருக்கும்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயர் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கும், ஆலை மில்ஸ் இருக்கும், அதே மாதிரி க்ரஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய நொறுக்கிகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து கிரேன்ஸை பொதுவாக வந்து கொக்குகள்னு சொல்லுவாங்க. கொக்குனா நீங்கள் அந்த இது மாதிரி நினச்சிக்கூடாது. கிரேன்ஸ் மற்றும் ஏற்றங்கள் ஏற்றக்கூடிய கலவைகள் போது அதை வந்துட்டு ஹாய்ஸ்ட்னு சொல்லுவோம். ட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய இழுவை, இது போன்ற நிறைய மின்சார இயந்திர உபகரணங்கள் இன்னும் தொழில்துறையில் நிறைய பயன்பாடுகளில் இருக்குது. அப்போது நம்ம நவீன ஆலைகள் மற்றும் தொழிற்சாலைகள் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த மோட்டார்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கட்டுமான துறையில் எப்படி செயல்திறன் செயல்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி இடங்களில் என்ன மோட்டர் பயன்படுத்தணும். நம்ம வந்து 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் என்று சொல்லக்கூடிய 3 கட்ட தூண்டல் மோட்டார் நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா? அதுல வந்து சில இடங்கள்ல நம்ம இண்டக்ஷன் யூஸ் பண்ணலாம். சில இடத்துல சிங்க்ரனஸ் மோட்டார் என்று சொல்லக்கூடிய பொருந்தி மோட்டார்கள்னு சொல்லுவோம். பொருந்தி மோட்டார்கள் நம்ம சில இடங்கள்ல யூஸ் பண்ண முடியும். அப்போ எப்படி நம்ம அதை வந்து அந்த மோட்டரை எப்படி நம்ம பராமரிக்கிறோம், அதோடைய டார்க் மற்றும் ஸ்பீட் என்று சொல்லக்கூடிய முறுக்கு மற்றும் வேகம் பண்புகள் எப்படி இருக்குது. பொதுவாகவே வந்துட்டு இந்த மின்சாரத்துறையில் படிக்கக்கூடிய பொறியியல் மாணவர்கள் வந்துட்டு ஸ்பீட் வெர்சஸ் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று ஒரு வரைபடம் வரைவார்கள். அதாவது வேகமும் முறுக்குகளும் எப்படி இருக்குது, அந்த ஒரு குறிப்பிட்ட மோட்டருக்கு எப்படி இருக்குது, அதோடைய சுமை எப்படி இருக்குது, சுழற்சி எப்படி இருக்குது. சுமை அப்படின்னா எந்த அளவுக்கு அது லோடு தாங்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சுமை நமக்கு தெரியும். அதே மாதிரி இது இயக்கக்கூடிய இயக்கிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஓட்டுநர் மோட்டரின் பண்புகள், மின்சார பண்புகள், எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு மதிப்பீடுகளையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே இந்த மோட்டருடைய மதிப்பீடுன்னு சொல்லும்போது அதோட வடிவமைப்பு எப்படி இருக்குது, ஒரு குறிப்பிட்ட மோட்டருடைய ஆயுட்காலம் எப்படி இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய முறுக்கு மற்றும் வேக பண்பு நிலைத்தன்மை எப்படி இருக்கிறது, அது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய அந்த செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான மோட்டர்ஸை நீங்கள் தேர்வு செய்யணும். அது பழுதடையாமல் அதை பார்த்துக்கக்கூடிய அந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு தேவை இன்னைக்கு. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு விபத்துகள் வந்து நடக்குது. நீங்கள் நிறைய தொழிற்சாலைகள் நிறைய விபத்துகள் நடக்க காரணமாக இருக்கிறது என்னன்னா, நம்ம அந்த மோட்டரை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் ரொம்ப அசாதாரணமாக பயன்படுத்துறதுனாலையும், அந்த மோட்டர் மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த சொன்ன அந்த கம்ப்ரஸர், கிரேன்ஸு, ஹாய்ஸ்ட் எந்த மாதிரியான பொருட்களாக இருந்தாலும் அந்த ஆயுள் காலம் எவ்வளோ தூரம் நம்ம பராமரிக்க முடியும். அதுக்கு வந்து சில இடங்களில் எண்ணெய் விட்டு சுத்திகரித்து பராமரிக்கணும். அதோடைய அளவு வந்து எவ்வளவு மணி நேரம் அதை ஆப்ரேட் பண்ணலாம், எவ்வளவு நேரம் அதை பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது, அதனால் அதனுடைய இருக்கக்கூடிய செயல்திறன்கள் சரியான முறையில் இருக்கா இல்லையா. ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மனுஷனுக்கே ஒரு குறிப்பிட்ட அளவு ரெஸ்ட் தேவை. அந்த ரெஸ்ட் நம்ம கொடுக்கும்போது ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. சில இடங்கள் இன்னைக்கு நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மூடி வைக்கிறோம், ஏன்னா அதை பழுது பார்த்து அந்த மோட்டர் வந்து சரியான முறையில் செயல்படுதா இல்லையா. இதெல்லாம் நிறைய தொழிற்சாலைகள் பண்ணுறதே கிடையாது. அது வந்து தொழிலாளர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது, அந்த உபகரணங்கள் என்று சொல்லக்கூடிய மின்சார பொருட்களுக்கும் சில பாதிப்புகள் ஏற்படுகிறது. இறுதியில் அந்த தொழில் ஆலைகளுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தில் வந்து முடியுது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏதுவான சூழலை நம்ம உருவாக்கணும். அதுதான் நிலைத்தன்மையை உறுதி செய்யும். நீங்கள் எங்கே சுற்றி வந்தீங்கனாலும் இந்த பாடத்திட்டம் நிலைத்தன்மைக்குள்ள தான் முடியும். அப்போ நம்ம வந்து இந்த சக்தியோட முகாமைத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆற்றல் எந்த அளவுக்கு நம்ம அதாவது ஆற்றல்னா ஒரு பொருள் எந்த அளவுக்கு மின்சாரத்தை எடுத்துக்குது, ஆற்றல் எடுத்துக்குதுங்கிறத கண்காணிக்கணும் நம்ம. அது ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்க மற்ற பொருட்களோட கம்பேர் பண்றீங்க. இப்போ ஒரு கம்ப்ரஸர் இருக்கு, ஒரு மோட்டர் இருக்குன்னா ரெண்டுமே எந்த அளவுக்கு வந்து ஆற்றலை எடுத்திருக்குது, அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு வருடாந்திர அடிப்படையில் எந்த அளவுக்கு அது வந்து சரியான முறையில் செயல்படுதா இல்லையா. இது மாதிரி முன்னேற்றத்தை நோக்கக்கூடிய நுகர்வோரின் ஆய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இங்கே கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். நிறைய இடங்களில் நம்ம அதை பண்ணுறது இல்லை. நிறைய தொழில் நடத்தக்கூடிய தொழில் முதலாளிகள்னு சொல்லலாம், இல்லை சிஇஓ ஆஃப் அ கம்பெனின்னு சொல்லலாம், அவங்க இதெல்லாம் பண்ணுறது இல்லை. நிச்சயமாக பண்ணணும். அண்ட் குறிப்பிட்ட இடத்துல அந்த எரிசக்தியோட சேமிப்பு திட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில இடங்கள் நம்ம திறன்பட பயன்படுத்துறோமா இல்லையா, அது எந்தெந்த இடங்கள்லாம் அந்த பிரச்சனைகள் வந்து வருது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு யூனிட்டை நம்ம கிலோவாட் ஹவர்னு சொல்லுவோம். அப்போ அந்த கிலோவாட் ஹவர் உற்பத்தியினுடைய அலகு வந்து ஒரு மாதத்திற்கு நம்ம எவ்வளவு செலவு செய்கிறோம், நாட்கள் அடிப்படையில் கணக்கெடுத்து ஒரு மாதத்திற்கு எவ்வளவு செலவாகுது. அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட உபகரணம் தான் என்னுடைய வீட்டில் அதிக அளவுக்கு மின்சாரத்தை எடுத்திருக்கு அப்படின்னா அதை நான் எப்படி குறைக்க முடியும், எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். இது நான் வீட்டுக்கு சொல்கிறேன். ஆலைகளுக்கும் சரி, இயந்திரங்கள் சார்ந்த தொழிற்சாலைகளுக்கும் சரி, இந்த மாதிரியான சேமிப்பு திட்டம் என்று சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்தந்த நிறுவனம் தான் பார்த்துக்கணும். இது தாண்டியும் தனிப்பட்ட அரசாங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை இருக்கு. அவங்களும் வந்து சில கைட்லைன்ஸ் அண்ட் பாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய சில கொள்கைகளை வடிவமைச்சிருக்காங்க. அப்போ இந்த எரிசக்தி பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்கணும். அதாவது வந்துட்டு முறையே அதை எப்படி மறுசுழற்சி செய்ய முடியுமா முடியாதா, அந்த ஸ்கிராப்களை பயன்படுத்த முடியுமா முடியாதா, அப்புறம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வெப்ப பயன்பாடு
பயன்பாடு என்று சொல்லக்கூடிய ஹீட் யூட்டிலைசேஷன் முறை நம்ம எந்த அளவுக்கு பண்றோம், அதனுடைய ஆற்றல் திறன் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த மோட்டார்கள் மற்றும் மற்ற அந்த உபகரணங்கள் வந்து எப்படி செயல்படுது, அது வந்துட்டு அந்த கணினி சக்தி என்று சொல்லக்கூடிய மானிட்டரிங், நான் வந்து அது இங்க இருந்த இடங்கள்லயே அதனுடைய செயல்பாடுகள் செயல்திறன் எப்படி இருக்கு அதை பார்த்து என்னால் அதை மேம்படுத்த முடியுமா. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உச்ச காலகட்டத்தில் ஆற்றலை பயன்படுத்துது அப்படின்னா என்னன்னா, சில நேரங்களில் நம்மளோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகப்படியான தேவைகள் இருக்கும்போது பல இயந்திரங்கள் நம்ம வந்துட்டு ஆப்ரேட் பண்ண, அதாவது வந்துட்டு அந்த இடத்துல பயன்படுத்த வேண்டிய சூழல் வரும்பொழுது எப்படி நம்ம எல்லா இயந்திரங்களையும் கரெக்டான முறையில் பழுது பார்த்து சரியாக பயன்படுத்துகிறோமா இல்லையா, அதை நடைமுறைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு தொழிற்சாலைக்கு ரொம்ப கஷ்டம். அதை நம்ம சரியான முறையில் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இயந்திர அமைப்புகளில் ஆற்றல் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய மெக்கானிக்கல் பொருட்கள் என்று சொல்லக்கூடிய கம்ப்ரஸர்ஸ், அப்புறம் இந்த மாதிரியான பம்புகள், இந்த மாதிரி இடங்கள் என்ன ஆகும்னா ஒவ்வொரு இடங்களையுமே ஆற்றலுடைய இழப்பு வந்து வேற வேற மாதிரி இருக்கும். அதாவது உராய்வு இழப்புகள் என்று சொல்லக்கூடிய ஃப்ரிக்ஷன் லாசஸ் சில இடங்கள்ல வரலாம். அப்போ அதை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். இது மாதிரி நம்ம வந்துட்டு இந்த கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் அந்த சிலிண்டரில் உள்ள பிஸ்டன் மூலமாக தான் இயங்குது அப்படின்னா அதுலேயும் சில உராய்வுகளால் ஏற்படக்கூடிய இழப்புகள். அப்போ ஆற்றல் இழப்புங்கிறது மின்சாரம் சார்ந்த பொருட்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மெக்கானிக்கல் காம்பனன்ட் என்று சொல்லக்கூடிய இயந்திர பொருட்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடங்களையுமே வந்துட்டு அந்த டிரைவ், கியர், டிரைவிங் போன்ற பொருட்களுடைய மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆபரேஷனை எப்படி நம்ம பண்ண முடியும், எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பண்ண முடியும், இதெல்லாம் நம்ம தீர்மானிக்கிற முறையில் தான் ஒவ்வொரு ஆலைகளும் ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்களை அவங்க கையாளுறாங்க அதை பொறுத்து தான் அவங்க அதுக்கான அந்த கைட்லைன்ஸை உருவாக்கி அதனுடைய செயல்திறனை நீட்டிப்பதன் மூலமாக ஆற்றலின் இழப்புகள் குறைக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். இது வந்து வடிவமைக்கும் போதே நம்ம ஆற்றலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்துட்டு ஒரு மோட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஸ்டேட்டர் அப்படின்னா வந்து சுட்டாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ரோட்டர் என்பது ஒரு மோட்டரில் ஓடக்கூடிய தன்மை பொருந்தியது. அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மின்சார சக்தியை இயந்திர சக்தியாக மாற்றும். ஒரு மோட்டர் என்ன பண்ணும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரியான வடிவமைப்புகள் உங்களால் கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு அந்த அயன் லாஸ் என்று சொல்லக்கூடிய எடி கரண்ட் லாஸ், இரும்பு இழப்புகள், இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா. அப்போ அந்த சக்திக்கான காரணிகளை எப்படி நம்ம மேம்படுத்த முடியும். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த வென்டிலேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, காற்றோட்டம் எப்படி இருக்குது, அந்த வடிவமைப்பை நம்ம கொடுக்குறோமா இல்லையா. இப்போ மூலக்கூறுகள் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவமைப்பிலேயே நம்ம அந்த ஆற்றலுக்கான பாதுகாப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமான முறையில் அது ஒரு நல்ல காம்பனண்ட்டாக நல்ல ஒரு மின்சார உபகரணியாக தான் நம்ம பயன்பாட்டுக்குள்ளே வருது. ஸோ அதை தான் நம்ம கண்டிப்பாக நம்ம மனசில் வச்சுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். இப்படி எனர்ஜி எஃபிஷியன்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றலின் செயல்திறன் மேம்பாடுகளுக்கு பல நன்மைகள் இருக்குது. அது சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் துறை வாரியாகவும் தனிநபர் வாரியாகவும் நம்ம பார்த்தோம்னா ஒரு கைத்தொழிலோ இல்லை எந்த இடங்கள் நம்ம வந்து எரிசக்தி பயன்படுத்தினாலோ அது வந்து நம்ம தேசிய அளவில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கும், இயற்கையுடைய பாதுகாப்பு இருக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கும். தனிநபர்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தும். வறுமை ஒழிப்புக்கு பல இடங்கள்ல இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காரணமா அமையுது. எப்படி நான் வறுமை இழப்புன்னு சொல்றேன்னா நீங்க ₹1 சேகரிச்சா கூட அது நாட்டுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து சில இடங்கள்ல வந்துட்டு வருமானத்தை ஈட்டுறதை விட செலவை குறைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா வந்து தொடர்ச்சியா அந்த ஒரு மனசுல கருத்தில் கொள்ளணும். இதே மாதிரி எரிசக்தி வினைத்திறனுக்கான அந்த பிரதான தடைகள் நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா அதுக்குன்னு சில சில சவால்கள் இருக்கு, சில தடைகள் இருக்கு. அப்படி வரும்போது நம்ம முக்கியமா பார்க்கறது என்னன்னா ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடை அப்படிங்கிறது நிதி தடைகள். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஆற்றல் திறன் கொண்ட தயாரிப்புகளின் அதிக விலை. பொதுவாகவே இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வந்து கடையில் வாங்கும்போது சந்தைப்படுத்தல் வாங்கும்போது ஒரு மோட்டரோட விலையோ ஒரு கம்ப்ரஸரோட விலையோ கொஞ்சம் நிச்சயமா அதிகமாகவே தான் இருக்கும். அதில் சில பொருளாதார அதாவது வந்து போதுமான தொழில்நுட்ப திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான சில தொழில்நுட்பம் சார்ந்த சில பிரச்சனைகளும் இருக்கு. அதே மாதிரி சில இடங்கள்ல என்னன்னா அந்த ரிலையபிலிட்டி இஷ்யூ இருக்கும். அதாவது வந்து நிறைய கம்பெனி நிறைய பொருட்களை, அதாவது நிறைய நிறுவனங்கள் நிறைய மின்சார பொருட்களை உருவாக்குறாங்க அப்படின்னா அதுல எந்த நிறுவனம் சார்ந்த பொருட்களையும் நம்ம வாங்கலாம் வாங்கக்கூடாது. அப்போ நுகர்வோருக்கு அது என்ன ஆகுதுன்னா மாறுபட்ட மின் கட்டணம் வருது. நான் ஒரு இடத்துல ஒரு மோட்டர் வாங்குறேன், வேற ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மின் கட்டணத்தில் வரக்கூடிய அந்த வேறுபாடுகள் மக்களாகிய நுகர்வோர்களுக்கு நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு மானியம் கொடுத்தாலோ சலுகை கொடுத்தாலோ இல்லை ஒரு கொள்கையை ஏற்படுத்தினாலோ அதில் வந்து செயல்படுத்தல சில தாமதங்கள் சில தடைகள் ஏற்படுத்துது. இப்போ பொதுவாக சொல்லணும்னா நம்ம இன்னைக்கு சூரிய மின் ஒளி தகடு என்று சொல்லக்கூடிய சோலார் சிஸ்டத்தை வீட்டில் போட்டாலே அவங்களுக்கு அந்த மானியங்கள் எத்தனை பேருக்கு எவ்வளோ சீக்கிரமாக கிடைக்குது, அதில் ஏதாவது தாமத தடைகள் இருக்குதா. அதான் அரசாங்கம் சில மானியங்கள் கொடுக்குறாங்க, மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் ரெண்டு பேருமே கொடுக்குறாங்க. அப்போ நம்ம சரியான ஆள்கிட்ட போய் அந்த அணுகுமுறை போய் அது அரசாங்கம் சார்ந்த ஒரு ஆள்கிட்டேருந்து நம்ம அந்த பொருளை வாங்கி வீட்டில் வச்சு அதை இன்ஸ்டால் பண்ணும்போது தான் அதுக்கு தேவையான மானியம்
ஆதாயங்கள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சவால்களையும் மேற்கொண்டு எரிசக்தியின் சேமிப்பு மற்றும் அதனுடைய திறனை மேம்படுத்துவதற்கான வழிவகைகளையும் யுக்திகளையும் நீங்க கையாளுற பட்சத்தில் நிச்சயமாக பொருளாதாரத்திற்கும் வருவாய்க்கும் நீங்க ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லலாம். இதோட இந்த பாடத்திட்டத்தை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பாடத்திட்டத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.